தமிழக அரசு அடுத்த சட்டப்பேரவை கூடுகின்ற பொழுது மிக விரைவில் இதுநாள் வரையிலேயும் அரசு பணியிடங்கள் முஸ்லிம் சமூகம் தங்களுடைய இடஒதுக்கீட்டு சதவீதத்திற்கு ஏற்ப இடத்தை நிரப்பியிருக்கிறார்களா வெள்ளை அறிக்கை தர வேண்டும். அது எங்களுடைய இளைஞர்களின் கோரிக்கை. அது வெள்ளை, அதில் உங்களுக்கு என்ன கஷ்டம்? தெரியாம கேட்கிறவங்களுக்கு அதுல என்னதான் கஷ்டம்? அதையா சொல்லுங்க. தகவல் திரட்டுறதுக்கு ஆள் வேணுமா? டேட்டா சரி பார்க்கறதுக்கு ஆள் வேணுமா? சிஸ்டத்தில் ஏத்துறதுக்கு ஆள், எதுக்கு ஆள் வேணாலும் சொல்லுங்க, நாங்க சப்ளை பண்றோம். வீடு வீடா போகணும், தகவல் எடுக்கணும், ரொம்ப கஷ்டம். இருக்கிற வேலை பளுவுல எங்களால முடியாது, வீடு வீடா போகிறதுக்கு சூழ்நிலை சரியில்லை அப்படின்னா நாங்க ஆளை தர்றோம். எதை கேட்டாலும் அவன் குறுக்க வந்துருவான். பிஜேபி குறுக்கு சந்தில வந்துருவான், முட்டு சந்தில வந்துருவான். அவன் முட்டு சந்தில வந்து அவனை நாங்க பாத்துக்கிறோம். பிஜேபி குறுக்க வருவான் என்றால் குறித்து வைத்துக் கொள்ளுங்கள், பிஜேபிக்கோ பிஜேபி கூட்டணிக்கோ முஸ்லிம்கள் வாக்களிக்க மாட்டார்கள். அதுல உங்களுக்கு சந்தேகமே வேண்டாம். அதனால அவன் குறுக்க வந்துருவான் இனி சொல்லாதீங்க. குறுக்க வந்தா விளக்க மாத்தாலும் நாங்க சாத்துறோம். எங்களுக்கு வேண்டியது இடஒதுக்கீடு, எங்களுக்கு வேண்டியது வெள்ளை அறிக்கை. நீங்க அதை மட்டும் கவனம் செலுத்துங்க. பிஜேபி டென்ஷன் உங்களுக்கு வேண்டாம்.